வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு 50 பேருக்கு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம பட்டை வகைகள் போட்டுக்கலாம். நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வாசத்துக்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா போட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். 300 கிராம் மல்லித்தூள் போடுறோம். கிராம் சிக்கன் மசாலா, 50 கிராம் கரிமிளகாய் தூள், காரத்துக்கு கொஞ்சம் தனி மிளகாய் தூள் போடலாம். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அலசி வச்சுருக்க 10 கிலோ கறியை போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுவோம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம முந்திரி கசகசா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காய்லாம் போட்டாச்சு. உப்பு காரமாக செக் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா கரெக்டாக இருக்குது. கொஞ்சமாக கொத்தமல்லியும் மிளகுத்தூளும் போட்டு நம்ம இறக்கிக்கலாம். மிளகுத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க.
ஓகே, இப்போ நம்ம சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துக்கலாம். சாப்பாடு எடுத்தாச்சு, குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்குது. கறி நல்லா வந்திருக்கு. மசாலா கறி நல்லா இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வில்லேஜ் மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.